உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற தமிழ் மக்களே, யோகத்தில் அதிக விருப்பமுள்ள எல்லா மதத்தினரே, எல்லா ஜாதியினர்களே, இந்த கலை எல்லோருக்கும் உரித்தானது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியருக்கு இல்லை, அவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதற்கண் என் வணிகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய, ஜாதி மத பேதம் இல்லாமல் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான ஆசனத்தை மக்களுக்கு ஏன் தெரிவிக்கக்கூடாது? அது மாதிரியான கலையை எல்லோருக்கும் தெரிவிப்பதில்லை. முஸ்லீம்னா முஸ்லீம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பான், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் தான், இந்துன்னா இந்து, இப்படி தான் நடக்குது. யோகக்கலை என்பது எல்லாத்துக்கும் உரித்தானது என்று கலைஞர் தொலைக்காட்சியில் 15-20 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. ஏன் மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய கலை, நோயின்றி வாழக்கூடிய கலை, எல்லோரும் நோயின்றி வாழ வேண்டியதானே, ஏன் இந்த கலையை எல்லாரும் விலை கொடுக்காது என்ற அளவுக்கு இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் ஜாதி மத பேதம் இல்லாமல் நேசிக்கின்ற அற்புதமான கலையை கலைஞர் தொலைக்காட்சி இன்றைக்கு அனுதினமும் மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது பள்ளிக்கு ஆப்பிள் கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் பரமத்தி, வேலூர், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டிலிருந்து யோகா டீச்சர் அவர்கள் மலர்கொடி வேலாதம்பாளையத்திலிருந்து இந்த பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அற்புதமாக பழக்கியும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வஜ்ராசன கோணாசனத்தை செய்ய போகிறார்கள். முதுகு நேர நிமிர்ந்தீரு. என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு மண்டி போட்டு உட்காரு. பத்மாசனத்தில் எடுத்துகிட்டு மண்டி போட்டு உட்காரு. அங்கே பார்க்க அவன் எப்படி உட்காந்துருக்கான், அங்கே பாடுறா. காலை சேர்த்துக்கோ, கால் முட்டை சேரு, அப்படி சேர்த்துக்கோ. உட்காரு. அப்படியே கையை உயர்த்து, கையை இறுகி பிடிச்சிக்கோ, கையை உயர்த்து, கையை உயர்த்து. ரைட், நல்லா உயர்த்தணும் கையை, காதுகிட்ட வரணும் கை. இப்போ ரைட் சைடு வலது பக்கம் சாயணும். கையை உயர்த்தி நல்லா சாயணும். நல்ல சாய். வஜ்ரகோண ஆசனம். உயர்த்து கையை, தலை திரும்பக்கூடாது, பாடி அப்படியே இருக்கணும். வஜ்ரகோணாசனம் பாருங்கள். முன்பின் வளைகிறோமே தவிர பக்கவாட்டில் வளைகிறதே இல்லை. அதுதான் இந்த எலும்புக்கு பக்கவாட்டில் உள்ள எலும்புகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அவன் முனிவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆசனம் வச்சுருக்கான். எந்த பகுதியும் நோய்பற்றப்படாது. அதுக்காகத்தான் 84 லட்சம் ஆசனங்களை வச்சுருக்கிறான். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் ஒரு பகுதி கூட விட்டு போகாத அளவுக்கு பயிற்சி. என் அருமை உலக மக்களே, தமிழர்களே, உலக எல்லா மதத்தை சார்ந்த ஜனங்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த கலை பொருத்தமானது. ஏதோ ஒரு ஜாதியினருக்கோ மதத்தினருக்கோ பொறுப்பு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. யாருக்குத்தான் ஆரோக்கியம் தேவையில்லை, நோய் வராமல் இருக்க வேண்டாம், யாருக்குத்தானே அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காது. ஆகவே எல்லோருக்குமே இந்த கலை பொதுவானது. ஆகவே இந்த கலையை எல்லா மக்களும் பழகி நோயின்றி தனக்குத்தானே டாக்டராகி நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.